கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை இந்த ஒரு நாளை காண செய்து இந்த ஒரு நேரத்திலும் நம்மளை ஒன்றாக கூட்டி இன்றும் அவருடைய சத்தியங்களை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு பாடம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதர் சொன்ன மாதிரி பாடத்தோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஜூயிஷ் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஃபரிங் தி பிப்ளிக்கல் கேலண்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா டிசிஃபரிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், அதாவது பிப்ளிக்கல் கேலண்டரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ பிப்ளிக்கல் கேலண்டர்னு சொல்லும் போதே எந்த ஒரு கேலண்டர் தாங்க? யூதர்களுடைய கேலண்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சரை தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர்னா என்னங்க? ஆமாம், எப்படி அதை அவங்க யூதர்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்ட பாடம் அப்படின்னா பியூட்டிஸ் ஆஃப் த ட்ரூத்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம். பாடத்தோட தலைப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா யூத கேலண்டர் அடிப்படை அம்சங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுக்கு குட் ஃப்ரைடேஸ் வரும்ல, உலக பிரகாரமாக குட் ஃப்ரைடேஸ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டில் வரும். மெமோரியல் டேட்ஸு மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தானே, இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் தானே. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆகாதுன்னா மேட்ச் ஆகாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸாக வச்சு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு, ஓகேங்களா, 2019 29 வரைக்கும் எப்பப்பெல்லாம் குட் ஃப்ரைடேஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாடம் ஃபுல்லாக கேல்குலேஷன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லோரும் கவனிச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம எங்கேயாவது மைண்டு செதறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் புரியவே புரியாது. ஓகேங்களா? அங்கே டீ வாங்க வராங்க, இல்லை இந்த சைடு யாரும் நடந்து போகிறாங்க, அப்படி இப்படி நம்ம ஏதாவது நம்ம கவனத்தை செதற விட்டோன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிக்கலாம். ரொம்ப சின்ன பாடம், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன் இன்னைக்கு சின்ன பாடங்க? ஆமாம், கரெக்டு. பெரியன் டிஸ்கஷன் இருக்கிறதுனால பாடம் வந்து ரொம்ப சின்ன பாடம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பெரியன் டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு குட் ஃப்ரைடேயோட டேட்ஸ் போட்டிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரைடேஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த லூனார் கேலண்டர் வைக்கிறாங்க. லூனார் கேலண்டர்னு சொல்லும் போது என்னங்க? ஆமாம், சந்திரனை அவங்க பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமாக இதை வந்து டேட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஒரு நாடுக்கும் என்னென்னா ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் ஸ்டேட்ஸு, வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ஸுக்கும் நம்மளுடைய மெமோரியல் டேட்ஸ், ஓகேங்களா, நம்மளுடைய மெமோரியல் டேட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோங்க? எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்? ஆமாம், யூதர்களுடைய கேலண்டர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 2019 18 ஏப்ரல் வந்திருக்கு, தேர்ஸ்டே. அதே 2019 குட் ஃப்ரைடே எப்போ வந்திருக்குங்க? சேமாக வந்திருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா மெமோரியல்ன்றது இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு முன்னாடி நாள் மெமோரியல் நம்ம அனுசரிப்போம். அடுத்த நாள் தான் இயேசு கிறிஸ்து இறக்குறார். ஸோ 2019 ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. புரியுதுங்களா? அங்கேயும் மெமோரியல் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் தான். நம்மளுக்கும் எங்கங்க மெமோரியல் 18 ஏப்ரல் தான். ஓகேங்களா? அடுத்த நாள் 19ன்னு போட்டிருக்குது குட் ஃப்ரைடேயோட டேட். 2019க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷம் 2020 நம்ம பார்க்கும்போது 7th ஏப்ரல் மெமோரியல் வந்திருக்கு. சில டிஃப்ரென்ஸ் ஒரு 2 நாள் 3 நாள் என்ன இருக்குங்க டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்குது. அதேமாரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26 மார்ச் அங்கே ஒரு 4-5 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் சின்ன சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுங்க? பெரிய டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? அவங்களுக்கு குட் ஃப்ரைடே 29 மார்ச்சே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எப்போ வருதுங்க? கிட்டத்தட்ட 23-24 நாள் டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்க 28 மார்ச்சே நம்மளுக்கு மெமோரியல்னு பார்த்தோன்னா
அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 நாள், இங்கே ஒரு 20 நாள், 23 24 நாள் என்ன இருக்குதுங்க டிஃப்ரென்ஸ். ஸோ திடீர்னுட்டு எப்படி இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டில் வரும். கடைசி 2029 பாருங்க, 29th மார்ச் மெமோரியல், அங்கேயும் 29th மார்ச். ஏன்னா அடுத்த நாள் குட் ஃப்ரைடே, இறக்குற நாள். ஓகேங்களா? ஸோ சேமாகவும் வருது, சில வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்குது, சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி ஏன் இது மாறுது அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கப்போம். எது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஜூவிஷ் கேலண்டர் வாஸ் இன்ஜீனியஸ்லி கன்ஸ்ட்ரக்டட் டு ரெகுலேட். அப்போ யூத கேலண்டர், அவங்க யூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், அவங்களோட கேலண்டரை ரொம்ப இன்ஜீனியஸ்லி, ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்களுடைய கேலண்டரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். கன்ஸ்ட்ரக்ட்னா உருவாக்கியிருக்காங்க, அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த எதுக்காக அதை அந்த மாரி ரொம்ப புத்திசாலித்தனமாக, ஏன் ஒரு நார்மலாக ஒரு கேலண்டர் தானே, நம்மளாம் என்ன பண்ணுறோங்க, ஒரு கேலண்டர் தானே. ஆனால் இவங்களோட கேலண்டரை இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாம், உருவாக்குறாங்களாம். ஏன் அந்த மாதிரி உருவாக்குற ஒரு சூழ்நிலை வந்ததுன்றதையும் நம்ம பார்க்கலாம். எதுக்காக இவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா மத சார்பற்ற விவகாரங்கள், அதான் செக்யூலியர் அஃபேர்ஸ். மத சார்பற்ற, மதம் இல்லாமல் மீதி இருக்க காரியங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம வருஷம் ஃபுல்லாக மதத்துக்கு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எவ்வளோ வரும், ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எவ்வளோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி விஷயத்துக்கு, ஓகேங்களா, நாட் ரிலீஜியஸ். ஓகேங்களா? அந்தமாரி விஷயத்தையும் இது என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். அதேமாரி மத விழாக்கள், ஓகேங்களா, மற்றும் புனித நாட்கள், அவங்க என்ன பண்ண நிறைய அவங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே அப்போ உலகத்தோடையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், மேட்ச் பண்ணணும். அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய பண்டிகைகள், அவங்களுடைய புனித விழாக்கள், அதோடையும் இவங்க என்ன பண்ணிக்கணும், இவங்க கேலண்டரை மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப யோசிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேலண்டரை அங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வசனம் வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 1:14. ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்கட்டும் என்றார். மேலும் அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கத்தக்கதாகவும் இருப்பதாக என்றார். ஆமாம், ஒரே வசனம் தான் இந்த சப்ஜெக்டில். ஓகே, நல்லா கவனிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகட்டும் அப்படின்னார். என்னென்ன சுடர்லாம் அவர் உண்டாக்குனாருங்க? ஸ்டார்ஸு, நிலா, சந்திரன், சூரியன். வேற எதாவது இருக்குங்களா? அவ்வளோதான், பிளானட்ஸ். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக பார்க்குறோன்னா பகலும் இரவும் வித்தியாசம் உண்டாக்குறதுக்காக எதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாருன்னா சுடர்களை உண்டாக்கி இருக்கிறார். என்னென்ன சுடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, தேவன் உண்டாக்கி இருக்கிறார். மேலும் அவைகள் அடையாளங்களுக்காகவும், என்ன அடையாளங்கள்னா சயின்ஸு. ஓகேங்களா? சில அடையாளங்களுக்காகவும் காலங்களையும், காலங்கள்னா சீசன்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு 4 விதமான சீசன்ஸ் வரும், கரெக்டுங்களா? ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். அது இல்லாமல் நாட்கள், டேஸு, அப்புறம் வருடங்கள், இயர்ஸு, இது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இந்த சுடர்கள் எல்லாத்தையும் அங்கே உண்டாக்கிட்டார். ஸோ இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை நம்ம கேலண்டர் உருவாக்குறதுக்கு. கரெக்டுங்களா? யாராக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷன் கேலண்டர் உருவாக்கணுன்னாலும் எதை வச்சு தான் பேஸாக பண்ண முடியும்? தேவன் கொடுத்த இந்த விஷயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதை வச்சு தான் என்ன பண்ணிக்கணும்னா 4 வருஷங்கள், காலங்கள், நேரங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இதில் சொல்கிறாங்க, ஜெனிசிஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட்ஸ் தட் த ஹெவன்லி பாடிஸ் வேர் டிவைன்லி ஆர்டைன்டு டு கேரி அவுட் இட் டைம் கீப்பிங் ஃபங்க்ஷன். அப்படின்னா ஆதி ஆகமத்தில் பார்த்தோம்ல, அதான் சொல்கிறாங்க. ஆதி ஆகமத்தில் பார்த்த இந்த ஹெவன்லி பாடிஸ் எதுனா அங்கே வானத்தில் உண்டாக்கப்பட்ட இந்த அடையாளங்கள் என்னங்க, சுடர்கள். ஓகேங்களா? என்னென்ன இருந்தது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாத்தையுமே எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாருன்னா டைம் கீப் அப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் டேஸும் இயர்ஸும்
நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எது ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னா சூரியன் என்ன ஆகுதுங்க யூஸ் ஆகுது. மாசத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சந்திரனை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சில சைக்கிள்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா, தமிழ்ல என்ன சொல்லலாம், சுழற்சி ஓகேங்களா. ஸோ அந்த சுழற்சி சில இதெல்லாம் இருக்குது, ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டார்ஸுக்குள்ளெல்லாம் போக போகிறது இல்லை ஓகேங்களா. இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா யூதர்கள் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா யூதர்கள் எதை பேஸ் பண்ணி தான் கேலண்டர் பண்ணுறாங்க, சந்திரன் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதையும் இந்த சூரியனையும் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேவன் ஆதி ஆகமத்தில் கொடுத்ததுனால யூதர்கள் என்ன ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஆதி ஆகமத்திலே 12ஆம் அதிகாரத்துலலாம் படிச்சிருப்போம், யாத்திராகமம் 12ஆம் ஏன்னா அப்பயே நீசான் மாதம் அப்படிலாம் நம்ம படிப்போம் கரெக்டுங்களா. பஸ்கா பண்டிகை எப்போங்க, 10ஆம் தேதி ஆடை செலக்ட் பண்ணோம், 14ஆம் தேதி வெட்டணும். ஸோ அப்பயே என்னன்னா நம்மளுக்கு அந்த கேலண்டர் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாசத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த யூதர்கள் அதுக்கு முன்னாடிலேருந்து என்ன பண்ணுறாங்களாம், இந்த 7 நாள் சைக்கிள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7 நாள் தான் ஒரு வாரம். எப்படி இதை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தேவனுடைய படைப்புலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்க கிரகிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தேவன் எத்தனை நாள் படைச்சாரு, 7 நாள் படைச்சாரா, 6 நாள் படைச்சிட்டு 7ஆம் நாள் என்ன பண்ணாருங்க, ஓய்ந்திருந்தார் அப்படின்னோடனே. ஸோ அந்த ப்ராசஸை யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூதர்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணத்திலையும் அது வருது, 6 நாள் தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே 7 7 7ஆக போயிட்டு 7 7க்கு அப்புறம் நாங்கள் 49 நாள் ஆனதுக்கப்புறம் 50ஆவது நாள் என்னங்க கிரேட் சாபத்து ஓகேங்க, பெரிய ஓய்வு நாள் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் தேவனும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்தே யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 நாள் கணக்கை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண, அவங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ யூதர்களுக்கு ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குங்க, ஆமாம் நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு, நேற்று என்ன 20ஆம் தேதியா, சாரி 27ஆம் தேதி ஓகேங்களா. 27ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, 6 மணிக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க யூதர்களுக்கு, 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா. நேற்று சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கே என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகும், ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சண்டே, 6 மணிக்கு மேலே மண்டே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் அவங்களுடைய காலக்கணக்கு இருக்கும். இதில் அவங்களுடைய பகல் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. அப்போ நேற்று சாயங்காலம் ஆரம்பித்தாலும் இன்னைக்கு காலையில் சண்டே காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிலேருந்து அவங்களுடைய சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னங்க அவங்களுக்கு பகல் காலம் ஓகேங்களா. பகல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம் ஓகேங்களா. அப்போ இரவு எப்போ வருது அப்படின்னா நேற்று சாயங்காலம் எங்கங்க, ஆமாம் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு முடியுதுல 6 மணிக்கு, அதுலேருந்து அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு மண்டே காலையில் 6 மணி வரைக்கும் என்னங்க அவங்களுக்கு இரவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் அவங்களுடைய கால கணக்கு வருது. அடுத்த ஒரு பாயிண்ட்டு, பகல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ பகல் எப்போலேருந்து பார்த்தோம், இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகல் காலம்னு பார்த்தோம். அதையே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிச்சிடுறாங்க. எப்படின்னா இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து இப்போ மதியானம் 12 மணி வரைக்கும் என்னங்க, ஆமாம் ஒரு பகுதியும், அடுத்த ஒரு பகுதி எப்போ அப்படின்னா இன்னைக்கு மதியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னங்க அடுத்த ஒரு பகுதி. பகல் தான் வெளிச்சமாக தான் இருக்கும், ஆனால் அதையே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2ஆக பிரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருப்போம். என்னன்னா இப்போ இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அவங்க எப்போங்க பலி செலுத்துவாங்க நியாயப்பிரமாணத்தில், 3 மணிக்கா 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது காலையில் 9 மணிக்கு அவங்க காலை பலி என்ன பண்ணுவாங்க டேபர்நாக்கலில் போயிட்டு அவங்க செலுத்துவாங்க. அதேமாரி அடுத்த ஒரு பகல் 12லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குங்களா. ஸோ அந்த ஒரு பகல் பகுதியில் என்ன பண்ணுவாங்க, அதான் ஈவினிங் டைம் ஆகிடும் ஓகேங்களா. அந்த ஒரு டைமில் என்ன ஆகுங்க, பகல்னு சொல்கிறது வெளிச்சத்துக்காக சொல்கிறாங்க, அந்த ஒரு டைமில் என்ன ஆகிடுங்க, எப்போ பலி செலுத்துவாங்க, 3 மணி. அப்போ காலையில் 9 மணிக்கு ஒரு பலி செலுத்துவாங்க டேபர்நாக்கலில் ஆசாரிப்பு கூடாரத்தில், மதியானம்
3 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலி செலுத்துவாங்க. அதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் ஏறினாருங்க? காலைல 9 மணிக்கு ஏறிட்டு 3 மணிக்கு அவர் என்ன பண்ணாருன்னா உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மதியானத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது 12லேருந்து 6 பார்த்தோம்ல, அதையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. 12லேருந்து 3 மணி வரைக்கும் லெஸ்ஸர் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது எப்படி தமிழில் சொல்லலாம்? குறைவான மாலையாக லெஸ்ஸர் ஈவினிங்னு சொல்லுவாங்க. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? கிரேட்டர் ஈவினிங். அதனால வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பஸ்கா கோட்டை வந்து அந்த ஒரு ஆடை எப்போ கட் பண்ணுவாங்க அப்படின்னா பிட்வீன் த 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு. அப்போ எக்ஸாக்டாக 3 மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஒரு ஆடை அடிச்சிருப்பாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் நிழலாக எக்ஸாக்டாக 3 மணிக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த உயிரை விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேலண்டருக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மாதங்க யூதர்களுக்கு? 12 மாதம். மாற்ற மாட்டீங்களா? 13 மாதம். அதையும் மாற்ற மாட்டீங்களா? என்றாங்க எல்லாம் ஷார்ட்ல. ஆதாரில் 2 இருக்கு. சரி சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி இந்த மாதங்களை மட்டும் படிச்சிடலாம் சிஸ்டர், ஏன்னா அப்போ தான் மனசில் நிற்கும் நம்மளுக்கு. 12 மாதமா அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் யூதர்களுடைய மாதங்கள். நம்மளுக்கு ஜான்வரி பிப்ரவரி வருதுல்ல, அந்த மாதிரி இது இங்கிலீஷில் இருக்குது. போக போக அடுத்த ஸ்லைஸில் தமிழில் வரும். ஓகேங்களா? Jewish months: Nisan, Ayar, Sivan, Tammuz, Ab, Elul, Trish, Eshwan, Kislev, Tebet, Shibab, Adar, Tiadar. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்னா மாதங்கள் நம்மளுக்கு ஜான்வரி பிப்ரவரி வர மாதிரி இவங்களுக்கு என்னங்க நீசான் மாதம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? பஸ்கா பண்டிகை. அப்புறம் ஐயார், அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது சீவன். அதேமாதிரி நீசானுக்கு ஆபிப்னு ஒரு பேர் இருக்கும். அப்புறம் சீவான், தம்மூஸ். இந்த தம்மூஸ்லாம் நம்ம கூட அந்த ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருப்போம், கிறிஸ்மஸ் சப்ஜெக்ட்லாம். எப்படி இந்த பேர்லாம் புறஜாதிகள் தந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில பேர்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஆப், எலுல், திஸ்ரி, அதுக்கு இன்னொரு பேரும் எத்தானிம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. யஷ்வான், அதுக்கு இன்னொரு பேர் புல் அப்படின்னு இருக்கு. கிஸ்லே, தெபெத், ஷேபத், ஆதார். எத்தனை மாதம் முடிஞ்சிச்சுங்க ஆதாரோட? 12 மாதம் முடிஞ்சிருச்சு. கீழே இன்னொரு மாதம் இருக்குது, வி ஆதார். 13ஆவதா ஒரு மாதமும் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாங்க கடைசியாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் ரிலீஜியஸ் ஆர்டர். மத பண்டிகைகள் அவங்க ஏதாவது கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மந்த் என்னங்க மதத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடணும் ரிலீஜியஸானா நீசான்லேருந்து அப்படியே தொடங்குவாங்க. தொடங்கி ஆதாரோடு என்ன பண்ணிவிடுவாங்க, அங்கே முடிச்சுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி பொலிட்டிக்கல் ஆர்டர்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பொலிட்டிக்கல்னால் சிவில். ஓகேங்களா? இந்தமாரி ராஜாக்கள் வந்து அரியணை ஏறுறது, ஸோ அந்தமாரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மந்த்தை எதை எடுத்துக்க மாட்டாங்க, நீசானை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்குவாங்கன்னா திஸ்ரி 7ஆவது ஒரு மாதம் இருக்குல்ல, அந்த ஒரு மாதத்தை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா முதல் மாதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்களோட சிவில் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 விதமாக என்ன பண்ணுவாங்க, இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிலீஜியஸ்ன்னு வரும்போது நீசான் மாதத்தை முதல் மாதமாக வச்சு எல்லா பண்டிகைகளும் கொண்டாடிட்டு வருவாங்க. சிவில் ஒர்க்ஸு, பொலிட்டிக்கல் ஒர்க்ஸு அதெல்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு ராஜா இருக்கிற அவரோட பையனை எடுத்துகிட்டு போயிட்டு அரண்மனையில் ராஜாவாக்கணும் அடுத்தது அப்படின்னா எந்த மாதத்தில் பண்ணுவாங்க, திஸ்ரி 7ஆவது மாதத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒரு வேலை எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நம்மளுடைய கிரிகோரியன் கேலண்டர், சோலார் கேலண்டர். ஓகேங்களா? ஸோ இது இருக்கும். இது எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா நீசான் நம்மளுக்கு தெரியும் மார்ச் ஏப்ரல். ஸோ அந்த மாதிரி கடைசி ஆதார் வந்து திருப்பி அதேமாரி ஃபெப்ரு மார்ச்சோட மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இது நம்மளுடைய கேலண்டர். இப்போ இதில் என்னென்னலாம் அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்லின்னா என்னங்க, பார்லி கஞ்சிலாம் சொல்லுவோம்ல, பார்லினா என்ன, அதுதான் நீசான் மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹார்வெஸ்ட் அறுவடை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ பார்லினா வீட் மாதிரியே இருக்கும், கோதுமை மாதிரியே இருக்கும். கோதுமை கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கும்ல, பார்லி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீட்டமாக ஒல்லியாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்கும், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக ஒல்லியாக இருக்கும், கோதுமை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக குண்டாக இருக்கும்.
இந்த ஒரு பார்லியோடைய அறுவடை எப்போ நடக்குதுன்னா நீசான் மாதம் அவங்களுடைய முதல் மாதத்தில் என்ன பண்ணணும்னா நடக்கும். அப்புறம் இந்த கோதுமையோடைய அறுவடை எப்போ நடக்குது அப்படின்னா 3ஆம் மாதம் சீவான் அந்த ஒரு மாதத்தில் கோதுமையோடைய அறுவடை நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்ற ஒரு 5ஆவது மாதத்தில் திராட்சை பழங்கள், அப்புறங்க அத்திப்பழம், அப்புறம் ஆமாம் ஆலிவ்ஸ் ஒலிவ பழங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் அப்படின்றது அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அர்த்தம் புரியல. என்ன பண்ணுவாங்க, திஸ் இஸ் சம்திங் ஆஃப் குவாலிட்டி வாஸ் ப்ரொடியூஸ்ட், ஏதோ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது இருக்குது. நம்ம வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சா நம்ம அப்புறம் ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திஸ்ரி வந்துடுது. ஓகேங்களா. திஸ்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மழை ஷவர்ஸ் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. அப்போ தான் ராஜா என்ன பண்ணுவாருங்க, ஆமாம் ராஜாவோடைய அந்த ஒரு வேலையை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு 7ஆவது மாதத்தில் தான் ஷவர்ஸ் என்ன பண்ணும், லைட்டாக நம்ம சொல்லுவோம்ல மழை காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலம். அப்போ தான் இவங்க விதைக்க ஆரம்பிச்சுவாங்க, ப்ளவிங் நடக்கும். விதைக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு 7ஆவது மாதத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவது மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டு பார்லி திருப்பியும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க விதைக்க ஆரம்பிச்சுவாங்க. அதை வந்து ஸ்டார்ட் அந்த ஒரு விதைக்கிற அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா மழை காலம் அப்போ தான் என்ன ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்கன்னா 9ஆவது மாதம் என்ன ஆகிடும், குளிர்காலம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 10ஆவது மாதம் நல்லா மழை இருக்கும், ரெய்னி சீசன்ஸு. அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாம் என்னங்க பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 12ஆவது மாதம் ஆதார் மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாதாம் அது என்ன பண்ணுங்க பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அவங்களுடைய 12 மாத சைக்கிளு. ஸோ இதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலைகளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்கள் இருக்குல்ல, சில பேர்களுக்கு மட்டும் 2 நேம் இருக்குது இந்த மாதத்தில். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து அவங்க எடுத்திருக்கலாம்னா புறஜாதி தேசங்கள் பக்கத்தில் இருந்ததில்ல, சமாரியா தேசம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த பாபிலோன் தேசம், இதுலேருந்துலாம் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா இந்த பேர்களை அவங்க எடுத்திருக்கலாம். ஸோ நீசான்ற பேர் என்னங்க இருக்கலாம், அதேமாரி அதுக்கு என்ன ஒரு பேரும் இருக்குது, ஆபிபும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம் இன்னொரு பேரை பக்கத்தில் இருக்க புறஜாதி தேசத்துலேருந்து எடுத்து. அதேமாரி சிவ் அப்படின்றதுக்கு ஐயார் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. எத்தானிமு திஸ்ரி. ஸோ சில மாதங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க தேசத்துலேருந்து அவங்க கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க கற்றுட்ருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் அங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒரு கால்குலேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஒரு முறை ஏன்னா இப்போ யூதர்களுடைய கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். யூதர்கள் என்ன கேலண்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஆமாம் லூனார் கேலண்டர், சந்திரனை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கேலண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ சந்திரன் பூமியை ஒரு தடவை சுற்றி வரணும்னா எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டோம், அதான் சண்டே கிளாஸை கேன்சல் பண்ணிட்டு 30 நாள். ஓகேங்களா. எவ்வளோ நாள் ஆகும்? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இப்போலேருந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது நம்ம ஸ்டார்டிங் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் புரியாது. ஓகேங்களா. சந்திரன் பூமியை சுற்றுதுங்களா, சுற்றி வரணும்னா ஒரு வாட்டி பூமியை சுற்றி வரணும்னா எத்தனை நாட்கள் ஆகும் பிரதர்? 30 days சொல்லிட்டார். கரெக்ட் தான் பிரதர் சொன்னது. ஆனால் என்னென்னா ஏறக்குறைய 30 நாட்கள். எவ்வளோ நேரம் எக்ஸாக்டாக ஆகுது அப்படின்னா 29 நாட்கள் 12 மணி நேரம் 44 நிமிஷங்கள் 31/3 நொடிகள். ஆவரேஜாக நம்ம எப்படி சொல்லலாம்னா 29.53 நாட்கள். அப்படின்னா 29.5 நாள் ஆகுது. எதுக்கு? சந்திரன் பூமியை ஒரு தாட்டி சுற்றி வர்றதுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கேலண்டரையே அவங்க வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் வைக்கணுன்றது எப்படி அவங்க கிரகிப்பாங்க? எப்போ சந்திரன் சுற்றி வந்து நிற்கிதோ அதை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 29.53 அப்போ 29.5 நாள் ஆகுதா. இப்போ இவங்க என்ன பண்ண முடியாதுங்க, மாதத்துக்கு 30 நாள் வைக்க முடியாது. 30 நாள் வச்சா என்ன ஆகிடும், அரை நாள் மாதம் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே வரும்.
சரி 29 நாள் வச்சுக்கலாமா மாசத்துக்கு? அப்போ வச்சா என்ன ஆகும்? ஆமா, அரை நாள் மிஸ் ஆயிட்டே வரும். ஸோ அதனால யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மாசம் 30, ஒரு மாசம் 29, ஒரு மாசம் 30, இன்னொரு மாசம் 29. அப்ப மேட்ச் ஆயிடுங்களா? அந்த அரை நாள் என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, பக்கத்து அடுத்தடுத்த மாசத்துல இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேட்ச் ஆக்கிட்டே அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்க அந்த 12 மாசத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 29.5 தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன இருக்குதுங்க? 0.03 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து சந்திரன் லூனார் கேலண்டரை இப்படி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் பண்றாங்க. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அது ஓகே, வருஷத்துக்கு எத்தனை நாள் வருது அப்படின்னா 29.53. ஓகேங்களா? அப்படின்னா சந்திரன் பூமியை சுற்றி வர்றது எவ்வளோன்னு பார்த்தோம்? 29.53 டேஸில். அதை 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ நாட்கள் வருதுங்க? 354 நாள் 0.37. அந்த 0.37 தான் நான் சொன்னேன். 0.03 மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அது எங்கே அப்படின்னா அந்த 0.37 ஒரு வருஷத்துக்கு எடுக்கும் போது 0.37 டேஸ் என்ன ஆகும்னா மிஸ் ஆகும். ஓகேங்களா? மீதி 30, 29, 30, 29 மேட்ச் பண்ணிட்டே வந்தோம்னா 354 நாள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது யூதர்களுடைய காலக்கணக்கு, அவங்களுடைய கேலண்டர். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கேலண்டருக்கு வருவோம். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்டுங்களா? சூரியனை பூமி ஒரு முறை சுற்றி வரணும்னா எக்ஸாக்டாக எவ்வளோங்க? ஸ்கூல் பாய்ஸ் என்ன பண்ணலாம்? எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போதான் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க. கரெக்டுங்களா? என்னங்க, சூரியனை பூமி ஒரு வாட்டி சுற்றி வரணும்னா எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் ஆகுங்க? இல்லை, சூரியனை சுற்றி வரணும் பூமி. ஆமாம், 365 நாட்கள். அதுவும் எக்ஸாக்டாக கிடையாது. இது வந்து எக்ஸாக்ட் இல்லை. எக்ஸாக்டாக எப்படின்னா 5 மணி நேரம் 48 நிமிஷம் 46 நொடிகள். ஓகேங்களா? நம்ம அதை தான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 365 நாள். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் கேலண்டரில். என்னென்னா 365.4 நாள். ஓகேங்களா? இந்த கேலண்டருக்கு நிறைய பேர் இருக்குது. கிரிகோரியன் கேலண்டர், சோலார் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர். இந்த ஜூலியன் கேலண்டர்னா ரோமர் காலத்தில் ஜூலியன் ஒரு சீசர் இருந்தார். அவருடைய அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதை உருவாக்குனாங்க. அப்போல்லாம் 8 மாதம் 10 மாதம் இருந்தது. அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி என்ன இப்போ 12 மாதம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஜூலியன் கேலண்டர்னு சொல்லலாம், இங்கிலீஷ் கேலண்டர், சோலார் கேலண்டர், இல்லைனா கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிகோரியன் கேலண்டர் எவ்வளோ நாள் அப்படின்னா 365 நாள் புள்ளி ஒரு 1/4 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ யூதர்களுக்கு எப்போ முடியுதுங்க? அவங்களுடைய மொத்த நாட்கள் வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்? 354.37. இப்போ சோலாரில் எவ்வளோ வருது? 365. இப்போ ரெண்டு கேலண்டரும் என்ன பண்ணி ஆகணும்? மேட்ச் பண்ணி. ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? கேலண்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன ஆகுங்க? கிளாஷ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ சூரியனுக்கு வந்து 365 நாள் 5 மணி நேரம் 48 நிமிஷம் 46 நொடிகள். சந்திரனுக்கு 365 நாள் 8 மணி நேரம் 48 நிமிஷங்கள் 40 நொடிகள். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கே என்ன டிஃபரன்ஸ் வருதுங்க? சோலார் கேலண்டருக்கும் லூனார் கேலண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா 10 நாள் 21 மணி நேரம் 6 செகண்ட். ஏறக்குறைய 11 நாள். கரெக்டுங்களா? ஏறக்குறைய 11 நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூதர்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னா நம்ம எந்த கேலண்டர் யூஸ் பண்ணுறோம்? கிரிகோரியன் சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ யூதர்களுக்கு இந்த வருஷம் முடியும்? டிசம்பர். நம்ம கால கணக்குக்கே சொல்லுங்க, எப்போ முடியும் அவங்களோட இயர்? 21ஆம் தேதி என்ன ஆயிடும்? முடிஞ்சிட்டு நியூ இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகிடும்? 2025 எப்போ ஸ்டார்ட் ஆகிடும்?
ஆமாம், 11 நாளைக்கு முன்னாடியே 20ஆம் தேதியே என்ன ஆகிடும்? ஜூயிஷ்க்கு, யூதர்களுக்கு அங்கே நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம 11 நாள் கழிச்சு தான் நியூ இயர் கொண்டாடுவாங்க. நம்ம இல்லை, உலகத்தில் கொண்டாடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்குமே என்ன இருக்குங்க, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படின்னா இந்த ஒரு 11 நாள் என்ன இருக்குங்க, இந்த ஒரு டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு இது 2 வருஷம் ஆச்சுன்னா பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய பண்டிகைகள்லாம் இருக்குல்ல, அது அது எல்லாமே என்ன ஆகும்னா மாறி மாறி போகும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ நாட்கள் வருது அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா, சோலார் கேலண்டரு 365.24 ப்ளஸ் 354.37 கூட்டினா 719 நாட்கள் வருது. 0.61 அதை 2ஆக வகுத்தா 359 நாட்கள், 0.805 நாட்கள் வருது. ஓகேங்களா? அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆவரேஜ். அதை நம்ம மாதத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் வருதுங்க? 12 டிவைட் பண்ணால் ஏறக்குறைய 30 நாள் என்ன ஆகுதுங்க அங்கே வருது. அதாவது ஒரு ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா எவ்வளோ நாட்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30 நாட்கள் அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் ஒரு மாதத்துக்கு நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம்னா 30 நாட்கள் அப்படின்னு சொல்கிறது இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க, சூரியனையும் சந்திரனையும் ஆட் பண்ணி. இப்போ நம்ம அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா எவ்வளோ நேரம்னு பார்த்தோம் டிஃப்ரென்ஸு? 10 days 21 hours 6 seconds டிஃப்ரென்ஸ் இருந்தது. கரெக்டுங்களா? லூனார் கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும். அடுத்த வருஷம் 2022 வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? ஆமாம், 21 days டிஃப்ரென்ஸ் போயிடும். 21 days 18 hours அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகிடுங்க டிஃப்ரென்ஸ் அங்கே வந்துடும். மூணாவது ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம், இன்னொரு 10 நாள் என்ன ஆகிடுங்க, 10-11 நாள் இன்னொரு ஆட் ஆகிடும். அப்போ ஒரு 3 வருஷம் முடியும் போது என்ன ஆகிடுதுங்க, ஒரு மாதத்தையும் தாண்டிடுது. 32 நாள் 15 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகிடுதுங்க டிஃப்ரென்ஸு. யாருக்கும் நம்மளுக்கும் யூதர்களுக்கும். அப்போ அவங்க நியூ இயர் எப்போ கொண்டாடுவாங்க? நவம்பர் மாதம் கடைசியிலே என்ன பண்ணிடுவாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆமாம், அப்போ நவம்பர் வரும், அப்புறம் அக்டோபர் வரும், செப்டம்பர் வரும். 3 வருஷத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கே வந்து பார்த்தோன்னா 32 நாள் என்ன ஆகிடுது அப்படின்னா அங்கே டிஃப்ரென்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இப்போ இவங்க என்ன பண்ணி ஆகணும்னா யாரோட மேட்ச் பண்ணி ஆகணும்? ஆமாம், மற்ற உலகத்தில் இருக்க மற்ற கேலண்டர்ஸோடு இவங்க என்ன பண்ணி ஆகணும்னா மேட்ச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதனால இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு யூதன் இப்போ இந்தியாவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பஸ்கா பண்டிகை எப்போ கொண்டாடுவார்? யூத கேலண்டர். ஓகேங்களா? நம்மளும் யூத கேலண்டர் தான் பார்க்குறோம். இப்போ அவங்க யூத கேலண்டர் பண்ணுறாங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகை எப்போ வரும்னா நீசான் மாதம் வருது இல்லை, அது வந்து என்னென்னா ஸ்ப்ரிங்கு, வசந்த காலத்தில் அவங்களுக்கு எப்பயுமே என்ன வருமா, பஸ்கா பண்டிகை வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மாதம் தள்ளிக்கிட்டே போச்சுன்னா என்னவும் மாறிடும். டேட்ஸ் சேமாக தான் இருக்கும், சீசன்ஸ் என்ன ஆகிடும், மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு மாதம் அப்படின்னா ஒரு 9 வருஷம் கழிச்சு நாங்கள் 3 மாதம் தள்ளி போயிடும். அப்போ ஒரு சீசனே என்ன ஆகிடும். அப்படின்னா இப்போ வந்து வசந்த காலத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10வது வருஷம் அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடணும்னா கோடை காலத்தில் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம், ஆட்டம், அப்புறம் குளிர்காலத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பஸ்கா பண்டிகை. ஸோ இந்தமாரி சீசன்ஸ் நம்மளுக்கு சூரியனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கிறதுனால இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்கள பண்டிகைகளையும் அவங்களால என்ன பண்ணிக்க முடியாதுன்னா கரெக்டாக மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய சோலார் கேலண்டர்லேயே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன வரும், லீப் இயர் வருது. ஏன் வருது? ஆமாம், 365 கால் நாள் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு, 2வது வருஷம் அது அரை நாளாக போய் நிற்கும், 3வது வருஷம் 3/4 நாளாக போய் நிற்கும், 4வது வருஷம் 1 நாள் ஆகிடும். இது எங்கே சேர்க்கறதுன்னு தெரியாது. இந்த 12 மாதத்தில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரி 29 ஒன்று ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சூரியனோட மேட்ச் பண்ணிட்டாங்க. நம்ம சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சிட்டோம். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ நாள் வருது,
10 நாள் டிஃபரன்ஸ், 11 நாள் டிஃபரன்ஸ் வரதுனால இவங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னா அந்த ஒரு 12 மாதம் கடைசியாக ஒரு எல்லோ கலரில் போட்டிருக்கு பாருங்க, வி ஆதார் இல்லைனா ஆதார் 2 அப்படின்னு 2 பேர் இருக்குது அதுக்கு. ஓகேங்களா? இந்த 13வது மாதம் நம்ம பார்த்தோம்ல, எதுக்கு இந்த 13வது மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 13வது மாதம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கேப் அடைக்கிறதுக்கு தான். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும் இவங்க? ஆமாம், இந்த 30 நாள் ஆட் பண்ணணும். அப்படியும் அதில் டிஃப்ரென்ஸுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பார்த்தோங்க, 32 நாள் 15 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 13ஆவதா ஒரு மாதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஜூயிஷ் கேலண்டரில் அவங்க ஆட் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீப் இயர். நம்ம ஒரு நாள் ஆட் பண்ணுறது லீப் இயர், அவங்க ஒரு மாதத்தையே என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லீப் இயர். இந்த ஒரு மாதத்தை எங்கே இன்சர்ட் பண்ணுவாங்கன்னா 11வது மாதத்துக்கும் 12வது மாதத்துக்கும் நடுவில். ஓகேங்களா? இதில் கீழே இருக்குல்ல, அது வந்து எங்கெங்கே வரும்னா 11வது மாதம் ஷேபாத்துக்கும் ஆதாருக்கும் நடுவில். ஓகேங்களா? இந்த ஆதாருன்றதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்தர் பாடம் கேட்டிருப்போம்ல, படிச்சிருப்போம்ல புக்கு. அதில் வந்து ஒரு பூரீம் அப்படின்னு ஒரு பண்டிகை வரும். அதை எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது எப்போ வரும்னா இந்த பூரீம் 12வது மாதம் 14, 15ஆம் தேதியில் அந்த பூரீம் அப்படின்ற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதத்துக்கும் ஷேபேத் மாதத்துக்கும் நடுவில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம், இந்த ஒரு வி ஆதார் அப்படின்ற அந்த 13வது ஒரு மாதத்தை ஆட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சோலார் கேலண்டரோட உலகத்தோட என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? அது எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்தோன்னு அப்படியே ஒரு மாதத்தை ஆட் பண்ணிட்டா என்ன ஆகிடாதுங்க, 30 நாள் ஆட் பண்ணால் ஓகே. ஆனால் 2 நாள் நம்ம 32 நாள் பார்த்தோம்ல, அப்போ அதுலேயும் 2 நாள் 15 மணி நேரம் என்ன இருக்குங்க டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இவங்க அதனால் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறாங்க, ஒரு சுழற்சி எடுத்துக்கிறாங்க. 19 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இனிமேல் கொஞ்சம் நல்லா கவனிங்க. பார்த்தீங்கன்னா 19 வருஷத்துக்குன்னு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறாங்க, ஒரு சுழற்சி எடுத்துக்கிறாங்க. இந்த 19 வருஷத்துக்கு இவங்க என்ன பண்ணணும், இந்த லீப் இயரை உள்ளே ஆட் பண்ணணும். அதாவது இந்த 13வது மாதத்தை என்ன பண்ணணும், உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், எல்லா மாதமும் ஆட் பண்ண முடியுமா, எல்லா வருஷமும் ஆட் பண்ண முடியுமா, எல்லா வருஷமும் ஆட் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் நாட்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 மாதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 12 தடவை என்ன பண்ணிக்குவாங்க, இந்த 19 வருஷ சுழற்சியில் எவ்ரி 19 இயர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ 2020 கொரோனா வந்ததில்ல, கொரோனா டைம்லேருந்து 19 வருஷம் எப்போ முடியுங்க, 2039, 2021, 2022, 2023 அப்படியே போனோம்னா 19 வருஷம் எப்போ முடியும், 2039. ஓகேங்களா? இந்த 19 வருஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 19 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோலார் கேலண்டரோட இதை மேட்ச் பண்ண பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வருஷமும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா லீப் இயரை 30 நாளாக ஆட் பண்ண, வி ஆதாரம் என்ன பண்ண முடியாது, அவங்களால ஆட் பண்ண முடியாது, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்களாம் 12 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண கேலண்டர். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்கிறத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, 12 மாதம் தான் இருக்கும். 19ல் 12 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோங்க, 7 வருஷம். அந்த 7 வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லீப் இயர், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் இருக்குல்ல, அது என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா உள்ள ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ 12 அவங்களுடைய யூதர்களுடைய கேலண்டர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2021லேருந்து 2039 வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா 12 வருஷம் கண்டினியூஸாக கிடையாது. அதை நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக 12 வருஷம் என்ன இருக்காதுங்க, 12 மாதம் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் 12 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, 12 மாதமே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆதார் வரைக்கும் இருக்கும். 7 வருஷத்துக்கு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வி ஆதாரை ஆட் பண்ணி 13ஆவதா ஒரு மாதத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன பேர்னா லீப் இயர், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ப்ரெக்னென்ட் இயர். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஒரு லீப் இயரை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்கே ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். நம்மளுக்கு அதே மாதிரி தான் 4 வருஷத்துக்கு ஒரு நாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஆட் பண்ணுறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்களும் ஆட் பண்ணுறாங்க.
ஓகேங்களா? ஸோ இது ஆட் பண்ணுறது எந்தெந்த வருஷம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 19 வருஷம் சுழற்சியில் எல்லா வருஷமும் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம். 7 வருஷம் தான் என்ன பண்ணுவாங்க, லீப் இயரை ஆட் பண்ணுவாங்க. அந்த எப்பப்போ அந்த ஒரு இயரை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, 3வது மாதம், சாரி 3வது வருஷம். 2021 ஆட் பண்ண மாட்டாங்க. எத்தனை தான் இருக்கும்? 12 மாதம் தான் இருக்கும். 2022 12 மாதம் தான் இருக்கும். 2023 லீப் இயரை ஆட் பண்ணிடுவாங்க. அங்கே 13 மாதம் இருக்கும். திருப்பி 2024 12 மாதம், 2025 12 மாதம், 2026 லீப் இயர் ஆட் பண்ணிட்டு 13 மாதம். ஸோ அடுத்து 2027 12 மாதம், 2028 இப்போ பாருங்கள் நடுவில் 2 வந்துச்சு. இப்போ நடுவில் 1 வருஷம் தான் கேப்பு. அதுக்கு தான் ஆரம்பத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்களுடைய கேலண்டர் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. 7வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் தான், 1 வருஷம் தான் கேப்பு. திருப்பி 8வது வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திருப்பி 13வது ஒரு மாதத்தை அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 19 வருஷத்துக்கு. அடுத்த 11ஆம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, லீப் இயர் ஆட் பண்ணுவாங்க 13வது மாதத்தை. 14ஆம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா லீப் இயர் ஆட் பண்ணிக்குவாங்க. 17ஆம் வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லீப் இயர் ஆட் பண்ணிக்குவாங்க. 19ஆம் வருஷத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, லீப் இயர் ஆட் பண்ணிக்கிட்டு 13வது மாதத்தை வச்சிரும். ஸோ இந்த 19 வருஷம் முடிஞ்சோன்னா திருப்பி அவங்க சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ 19 வருஷன்றது ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள். இதில் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட சைக்கிள் என்ன ஆகுங்க, ஸ்டார்ட் ஆகும். ஒரு நிமிஷம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 3ஆம் வருஷம், 6ஆம் வருஷம், 8ஆம் வருஷம், 11, 14, 17, 19ஆம் வருஷத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த லீப் இயரை ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. 13வது மாதம் வி ஆதார் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இதில் எங்கே ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அந்த 13வது மாதத்தை? ஆமாம், ஷேபாத்துக்கும் ஆதாருக்கும் நடுவில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஷேபாத்துக்கும் ஆதாருக்கும் நடுவில் என்ன பண்ணுவாங்க, அதாங்க ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? 11வது மாதத்துக்கும் 12வது மாதத்துக்கும் நடுவில் என்ன பண்ணிடுவாங்க, அதை ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு நாட்களை பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலங்க, அவங்க ஒரு மாதத்துலேயும் எவ்வளோ நாட்கள்ன்றதை நம்ம பார்க்கல. இப்போ தான் பார்க்க போகிறோம். நீசான் மாதம் 30 நாள். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லூனார் கேலண்டரில் 29.53 நாட்கள் பார்த்தோமா. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க 30, 29, 30, 29, 30, 29. அதுதான் இங்கே வருது. நீசான் 30, ஐயர் 29, சீவான் 30, தம்மூஸ் 29, ஆப் 30, எலூல் 29, திஸ்ரி 30, யஷ்வான் 29, கிஸ்லே 30, தெபேத் 29, ஷெபாத் 30. அடுத்தது என்ன வருங்க, 12வது மாதம் 29ஓட முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இவங்க 13வது ஒரு மாதம் ஆட் பண்ணதுனால அடுத்தது என்ன ஆயிடுச்சு, திருப்பி இன்னொரு 30 அங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ஆட் பண்ணுறது 30, 29, 30, 29 இந்த மாதிரி தான் அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடியே பார்த்தோம், இந்த 29.53 நாட்கள் ஒரு மாதத்துக்கு 12 மாதம் எவ்வளோன்னு பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு 354.37ன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதோட 30 நாள் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு மாதத்தையே. அப்போ எவ்வளோ நாட்கள் வருங்க அவங்களுடைய லீப் இயரில்? அப்போ எத்தனை மாதம், எத்தனை நாட்கள்? 354ஓட என்ன பண்ணிட்டாங்க, 30 days ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களோட லீப் இயரில், நம்மளோட லீப் இயரில் ஒரு நாள் ஆட் ஆகும் 366. அவங்களோட லீப் இயரில் 354ஓட ஒரு 30 ஆட் பண்ணி 384 ஆகிடும். ஸோ அவங்களோட லீப் இயரு அவ்வளோ நாட்கள் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ தான் இன்னொரு ஒரு கால்குலேஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 13வது மாதத்தை ஆட் பண்ணுறாங்க. அது படிச்சிங்கன்னா குழம்பிடுவீங்க. 13வது மாதத்தை என்ன பண்ணுவீங்க, நம்ம ஆட் பண்ணுறோம். அது லீப் இயரு. அதை 19 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டு 3ஆம் வருஷம், அந்த மாதிரி 8ஆம் வருஷம், 6ஆம் வருஷம், 8, 11, 14, 17, 19ன்னு 7 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அதை ஆட் பண்ணுறாங்க. மீதி இருக்க 12 வருஷம் நார்மல் சாதாரண வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இப்படி வச்சாலும் சோலார் கேலண்டரோட மேட்ச் பண்ண முடியல.
ஏன்னா அந்த 0.37 0.24 இந்த மாதிரி சில கேல்குலேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மேட்ச் ஆகவே இல்லை. இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 6 விதமான, இப்போ நம்ம 2 விதமான கேலண்டர் பார்த்தோம். நார்மல் கேலண்டரு, சாதாரண வருஷம், லீப் வருஷம்னு 2 தான் பார்த்தோம். இப்போ அந்த 2 6ஆ மாத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, இருங்க, ஓகேங்களா? இப்போ இதுதான் சாதாரண வருஷம். ஓகேங்களா? இங்கே ஹைலைட் பண்ணுறோம்ல, இதுதான் என்னன்னா சாதாரண வருஷம். எவ்வளோ நாட்கள்? ஆமாம், அப்ராக்சிமேட்டாக 354 நாட்கள். அது லீப் வருஷமாக இருந்தால் எவ்வளோங்க? 384. இதை பண்ணியும் அவங்களால மேட்ச் பண்ண முடியல, கிரிகோரியன் கேலண்டரோட மேட்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, இந்த சாதாரண வருஷம் இருக்கும். இன்னொரு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளை கம்மி பண்ணிடுவாங்க. வருஷத்துல ஒரு நாளை கம்மி பண்ணிட்டு 353 நாட்கள் தான் இருக்கும் அந்த வருஷத்துல. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா குறைவான வருஷங்கள். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அவங்களோட கேலண்டர் என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. எதோட மேட்ச் பண்ண? உலகத்தோட மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் குறைவான வருஷம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு நாளை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கிறாங்க. அது டிஃபிஷியன்ட் இயர் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூடுதலான வருஷம். ஒரு நாளை ஆட் பண்ணிக்கிறாங்க. 355 நாட்கள் அவங்களுடைய. இப்போ நம்ம ஒரு பிப்ரவரி ஒரு மாதம் ஆட் பண்ணிக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான். அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க, கம்மி பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் குறைவான வருஷமாக இருக்கும் அவங்க கேலண்டரில், ஒரு வருஷம் சாதாரண வருஷமாக இருக்கும், டிஃபிஷியன்ட்டு, இது நார்மல் இயரு, அடுத்தது கூடுதலான வருஷம் ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 விதமான கேலண்டரை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இதே போல் லீப் இயருக்கும் நடக்கும். ஓகேங்களா? அந்த 7 இது வந்து 12 வருஷத்துக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டுங்களா? அந்த 19 வருஷ சுழற்சியில் 12 வருஷம் இந்த மாதிரி இருக்கும், மாறி 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 வரும். மீதி இருக்க 7 வருஷம் இருக்குல்ல லீப் இயர்ஸ், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி 384லேருந்து ஒரு நாளை கம்மி பண்ணி 383 ஒரு வருஷம், அப்புறம் ஒரு வருஷம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 385 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடும். மொத்தம் இப்போ எத்தனை கேலண்டர் வச்சிருக்கிறாங்க? 6 விதமான கேலண்டரை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வச்சிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அதை தான் என்ன பண்ண போறோம்னா இங்கே பார்க்க போகிறோம். சாதாரண வருஷங்கள் ஃபர்ஸ்ட், லீப் இயர் போக வேணாம், சாதாரண வருஷங்களை பார்க்கலாம். நீசான், ஐயர், இந்த மாதிரி 12 மாதம் இருக்குங்களா? இந்த 12 மாதத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதே மாதிரி போடுவாங்க. 30, 29, 30, 29, 30, 20, எவ்வளோ நாட்கள் வந்துடும்? 354 நாட்கள் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குறைவான வருஷத்தை பார்ப்போம். என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நாள் கம்மி பண்ணிடுறாங்க. எங்கே கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிஸ்லே. ஓகேங்களா? கிஸ்லேல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நாள் கம்மி பண்ணி 30 இருந்ததை ஒரு நாள் கம்மி பண்ணி 353 நாட்களாக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க அவங்க கேலண்டரில். அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூடுதலான வருஷம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதனால என்ன, யஷ்வான் திஸ்ரிக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அவங்களோட டோட்டல் எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 355. இந்த மாதிரி 3 விதமான கேலண்டரு 12 வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது 30 இருக்கும், இது 30 இருக்கும். குறைவான வருஷத்தில் மட்டும் அந்த மாதம் என்ன ஆகிடும், ஒரு நாள் கம்மியாயிடும். ஸோ அதேமாரி யஷ்வானில் 29 இங்கேயும் 29 வரணும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா 30 மாற்றி அதை மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாதாரண வருஷத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா லீப் வருஷம், அதுலேயும் அதே தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 13 மாதம் வந்துடும். இங்கே எத்தனை மாதங்க, வியாதர் நடுவில் வந்ததுனால 13 மாதம். ஸோ அங்கே அதேமாரி 30, 29, 30, 29ன்னு வரும்போது 384 நாட்கள் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறைவான வருஷத்தில் எவ்வளோ வருங்க, 383. அதே கிஸ்லியில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நாள் கிஸ்லியில் கை வச்சிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது யஷ்வானில் ஒரு நாளை கூட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிஸ்லேலையும் இந்த ஒரு யஷ்வான்லேயும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க இந்த நாட்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா மாற்றி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 விதமான கேலண்டரை யூதர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அவங்களுடைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
ஸோ இவ்வளோ கேல்குலேஷன்ஸும் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருதான். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா இப்படி செய்வதால் 19 வருஷ சுழற்சியில், ஓகேங்களா, 19 இயர் சைக்கிளில் யூத கேலண்டரையும் சூரிய கேலண்டரையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 2 மணி நேரம். அதை அவங்களால என்ன பண்ண முடியல. ஆமாம், அதுக்கும் இருக்கும், ஆனால் என்ன பண்ணி அது பின்னாடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மணி நேரம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க லூனார் கேலண்டருக்கும் இதுக்கும்? ஆமாம், ஏறக்குறைய 11 நாள், 10 நாள் 21 மணி நேரம். ஆமாம், எவ்வளோ? 6 செகண்ட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததை இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் பண்ணி 6 விதமான கேலண்டரை உருவாக்கி உலகத்தோடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேட்ச் பண்ணி கடைசியாக என்ன ஆகுதுன்னா 2 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, 19 வருஷத்துக்கு 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு நாள் ஆகணும்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நாள் ஆகுங்க? எத்தனை வருஷம் ஆகும்? புரியுதுங்களா? 19 வருஷம், 2021லேருந்து 2039 வரைக்கும் அவங்க கேலண்டர் மேட்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அங்கங்கே சில மணி நேரங்கள் மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 19 வருஷம் முடியும் போது 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ 2040லேருந்து இன்னொரு 19 வருஷம் சுழற்சி போகும். அப்போ 19 வருஷம் முடியும்னா எப்போ முடியுங்க? 2058? 2058 அடுத்த 19 வருஷம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ தான் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? இந்த 2 மணி நேரம் என்ன ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். புரியுதுங்களா? அப்போ 19 + 19 38 வருஷம் கழிச்சு தான் என்ன அவங்களுக்கு சோலார் கேலண்டரோட டிஃப்ரென்ஸ் வரும்? 4 hours டிஃப்ரென்ஸ். இன்னொரு 19 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 6 hours. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரங்க? 24 மணி நேரம். அப்போ 1 டே டிஃப்ரென்ஸ் யூதர்களுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 216 வருஷம் ஆகுமா? 216 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகும்? நம்ம கேலண்டருக்கும் அவங்க கேலண்டருக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு நாள் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன இந்த ஜென்ரேஷன் போயிட்டு அடுத்த ஜென்ரேஷனே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு கேலண்டரை அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜூயிஷ் கேலண்டர் அப்படின்னு எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம்னா பாடத்தை முடிச்சிடலாம். இவங்களுடைய இதெல்லாம் ஓகே இல்லை, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா இது வரைக்கும் பார்த்ததில்ல? ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா லூனார் கேலண்டர் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஜூவிஷ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். அவங்களுடைய சுழற்சி சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 29.53 நாட்கள், நம்ம சூரியனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால 365.4 நாள் வருது. அவங்களுக்கு 354.37 வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 10 நாள் 21 மணி நேரம் 6 செகண்ட் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அவங்க மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 13ஆவதாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதம் வி ஆதார் இல்லை ஆதார் 2 அப்படின்ற ஒரு மாதத்தை ஆட் பண்ணுறாங்க. எங்கே ஆட் பண்ணுறாங்கன்னா ஷேபேத்துக்கும் ஆதாருக்கும் நடுவில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆட் பண்ணிடுறாங்க. அது எல்லா வருஷமும் ஆட் பண்ணுறாங்கன்னா கிடையாது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க. 19 வருஷ சுழற்சி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு அதுக்குள்ளேயும் எல்லா வருஷத்துலையும் ஆட் பண்ணல. 12 வருஷம் என்னவா இருக்கும்? 12 மாதம் சாதாரண வருஷங்களாக இருக்கும். லீப் வருஷம் 7 வருஷத்துக்கு தான், அதுவும் கண்டினியூஸாக கிடையாது. 3, 6, 8, 11, 14, 17, 19 அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த லீப் இயர் இந்த 13ஆவது ஒரு மாதத்தை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணியும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 2 விதமாக இருந்த கேலண்டர், ஒன்று சாதாரண வருஷம் ஒன்று லீப் இயராக இருந்ததை 6 கேலண்டராக மாற்றுறாங்க. அதுக்கு தான் பார்த்தோம் ஒரு நாள் என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு வருஷம் கிஸ்லேயில் கம்மி பண்ணிவிடுவாங்க, அது குறைவான வருஷம் டிஃபிஷியன்ட் இயர். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண வருஷம் 354 நாள், அப்புறம் ஒரு நாள் ஆட் பண்ணிடுவாங்க 355, அது வந்து கூடுதலான வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3. அதேமாரி லீப் இயருக்கும் அதேமாரி 384ன்றது ஆமாம் சாதாரண வருஷம், குறைவான வருஷம் 383, கூடுதலான வருஷம் 385. ஸோ இந்த 6 விதமான கேலண்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
உருவாக்கியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எந்தெந்த மாதத்தில் கை வைக்கிறாங்கன்னா கிஸ்லேலையும் எஷ்வான்லேயும் என்ன பண்ணிடுறாங்க, கை வைக்கிறாங்க. கிஸ்லேயில் ஒரு நாள் கம்மி பண்ணிடுறாங்க, எஷ்வானில் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா கூட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பண்ணியும் 19 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகுதுங்க, 19 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுங்க, 2 hours டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அடுத்த 19 வருஷம், அடுத்த 19 வருஷம் போயிட்டே இருந்தோம்னா 216 வருஷம் கழிச்சு ஒரு நாள் டிஃப்ரென்ஸ் வரும். எதுக்குன்னா லூனார் கேலண்டருக்கும் சோலார் கேலண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ தெரியுதுங்களா ஏன் நம்மளுக்கு மெமோரியல் டேட்ஸ்லாம் மாறுதுன்னு? ஸோ ஏன் ஏன்னா இவ்வளோ கணக்கு அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்து முடிக்கலாம். யூத கேலண்டரு சிஸ்டிப்பு. நம்ம இப்போ சிஸ்டிப் எடுத்துக்கிறோம்ல, நம்ம இப்போ எந்த வருஷத்தில் இருக்கோங்க? நீங்களாம் முழிக்கிறத பார்த்தா எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டீங்கன்னு. எந்த வருஷத்தில் இருக்கிறோம்? 2024 இருக்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ஓகேங்களா? நம்மளுடைய கால்குலேஷன் உலகத்தில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் என்னங்க 2024 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு முன்னு நம்ம குரோனாலஜி பார்த்துருக்கோம் 4128 வருஷம். இது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து. ஓகேங்களா? 2 வருஷம் மைனஸ் பண்ணிட்டா 4126 வரும். ஸோ 4128 வருஷம் ஆதாம் சிருஷ்டிப்புலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதோட கிபி 1 வரைக்கும். கிபி 1லேருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2024 வருஷம். ஓகேங்களா? யூதர்கள் இப்படி அவங்களுடைய கேலண்டரை, அவங்களுடைய வருஷங்களை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஆதாம் எப்போ படைக்கப்பட்டாரோ அது முதல் வருஷம். அவங்களுடைய காலக்கணக்கு குரோனாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆதாம் படைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க ஏன் இதை எடுத்துக்க மாட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கே கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னெல்லாம் அவங்க சொல்கிறது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல் வருஷம் ஆதாம் படைக்கப்பட்டது. அவங்களுக்குன்னு சில குரோனாலஜி புக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டுருவாங்க, இந்த 1 2 3ன்னு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தமாரி கால்குலேட் பண்ணி வந்தால் இந்த வருஷம் நம்மளுக்கு 2024 யூதர்களுக்கு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5784வது வருஷத்தில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? 6000 தாண்டி போயிட்டு இருக்கிறோம். 1874ஓட என்ன ஆயிடுச்சுங்க, 6000 வருஷம் முடியுது, 7000 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆமாம், இன்னும் 6000 வருஷமே வரல. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா 5700. இப்போ அவங்களோட கரண்ட் இயர் இதுதான். நம்ம 2024 சொல்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா 5784வது வருஷத்தில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கிறோன்னா 1874ஓட 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 152 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 51 முடிஞ்சு 52வது வருஷத்தில் இருக்கிறோம். ஸோ அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ பின்னாடி இருக்கிறாங்க? ஆமாம், அவங்களுக்கு 6000 வருஷம் முடியணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 368 வருஷம் நம்மளோட அவங்க மேட்ச் பண்ணும் போது. ஏன்னா நம்ம 6152 வருஷத்தில் இருக்கிறோம் ஆதாமோட சிருஷ்டிப்புலேருந்து. அவங்களுடைய காலக்கணக்கின்படி ஆதாம் சிருஷ்டிப்புலேருந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 5784. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் குரோனாலஜியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க? 368 வருஷங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது அவங்களுடைய என்ன இது சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வருஷங்களை நம்ம சொல்கிறோம்ல பிசி ஏடி அப்படின்னும், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இப்படிலாம் ஏடி இதெல்லாம் சொல்கிறோம்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏஎம். ஏஎம்னா என்னன்னா அன்னோ முண்டி அப்படின்வாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க, இயர் ஆஃப்டர் கிரியேஷன். அவங்க அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க பாஷையில் அன்னோ முண்டி. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்போ சிருஷ்டிக்கப்பட்டாரோ ஆதாம் அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். இயர் ஆஃப்டர் கிரியேஷன். ஓகேங்களா? இது நீங்கள் கூகுளில் போட்டாவே வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஎம் 5784. நம்ம ஏடி 2024ன்னு சொல்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏஎம் 5784 இயரில் நான் இருக்கிறேன் அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. அதுதான் கீழே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட். இது நேற்று எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்னால நம்மளுடைய டேட் என்ன இருக்குங்க, கிரிகோரியன் 27th ஏப்ரல். ஓகேங்களா? அதே ஜூவிஷ்க்கு என்னவா இருக்கு?
ஆமாம், 19th நீசான் மாதம் தானே, போன வாரம் தான் என்ன பண்ணோம், நீசான் 14. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒரு வாரம், இது நேற்று போட்டது. அப்போ இன்றைக்கி என்ன டேட்னா உங்களுக்கு 20, இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 21, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த வருஷத்தில் இருக்கிறாங்கன்னா 5/7/84, நீசான் 19ஆம் தேதி 20ஆம் தேதி இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னன்னா அவங்களுடைய கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போனா இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த 5784வது வருஷம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, போன வருஷம் நம்மளுடைய செப்டம்பர் 15. ஓகே, ஏன்னா அவங்க கேலண்டர் மாறிட்டே இருக்கிறதுனால எப்போ அவங்க இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா வருஷத்தை, போன வருஷம் செப்டம்பர் 15 ஆரம்பிச்சு இந்த வருஷம் நம்மளுடைய 2024 அக்டோபர் 2ஆம் தேதி அவங்களுக்கு முடியும். ஓகேங்களா? நம்மளுக்கு நியூ இயர் ஜனவரி 1 ஆரம்பிச்சு டிசம்பர் 31 முடிகிற மாதிரி அவங்களுக்கு நியூ இயர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, போன வருஷம் 2023 செப்டம்பர் 15 சாயங்காலம் 6 மணி அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷம் 2024 அக்டோபர் 2ஆம் தேதி சாயங்காலம் 6 மணியோட என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வருஷம் முடியும். திருப்பி அடுத்த வருஷம் 2025 அவங்களுக்கு தொடரும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன, அவங்களோட கேலண்டர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட என்ன ஆச்சுன்னா பாடம் முடிஞ்சது. இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.